அதுக்கு அப்புறம் நல்ல முகூர்த்தம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னும் எதுக்கு ஒன்று பண்ணணும், சூரியன் உச்சம் மற்றும் உச்சம் இல்லை உச்சத்துக்கு போட்டோம் அப்படின்னா என்ன, கன்னி மாதம் போட்டோம், அதாவது பொட்டாசி ஆய்ப்பசியும் போட்டோம், கார்த்திகையில் ஆரம்பிச்சா போதும். என்ன இந்த துளாராசியில சூரியன் நீச்சம் வேண்டாம், சூரியன் நல்லபடியா இருக்கட்டும். நான் முதல்ல பாடினேன் இல்லை மூர்த்தத்துவ பரிகத்துல அது மாதிரி ஆகிய அந்த சூரியன் வந்து உச்சம் அதுக்கு நீங்க தயார் பண்ணுங்க. ஓகே, இப்படி நம்ம இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொன்னேன். அடுத்தது ஒரு பிரசனத்துக்கு ஒரு தெய்வத்தை எப்படி இருக்கணும், இதெல்லாம் உங்க 13லேருந்து 26 வரைக்கும் இருக்கு. அது நீங்க சௌகரியம் படிச்சு பாருங்க. ஒரு தெய்வத்தின் எப்படி இருக்கணும், கூடுமான வரைக்கும் இல்லை, நல்லபடியாவே பக்தியுடன் இருக்க வேண்டும், நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏன்னா நான் இப்ப சொன்ன விஷயம் எடுத்துங்க, எங்க தாத்தாவார் தான் அப்பா வந்தாரு, அப்பாவார் தான் நான் வந்தேன், என்ன தான் கொட்ட வந்து அதனால தோஷங்கள் இருக்கும். இந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வேண்டும். அது மாதிரி உதவன்னு சொன்னா, ஒருவேளை கிராமத்துல ஒரு வயக்காட்டுல ஒரு சின்ன பீடம் மாதிரி இருந்து அது மேல சீரழிக்கணும். ஆனா அது போறோம் ஏன்னு கேட்டா, கடவுள் என்ன சொல்றாரு தெரியுமா, சிறையில் நான் இருக்கேன். அம்மன் சொல்லுது, சிலையில் நான் இருக்கிறேன், ஆனால் அந்த சிலை நான் இல்லை. இதுதான் முக்கியம். ஒரு காலத்திலுமே சிலை அவன் கிடையாது, அவள் கிடையாது, ஆனால் அந்த சிலை நான் உண்டு. ஏன்னா இந்த கடவுள் விஷயமே போச்சுன்னா போலாம். நாங்க எங்கிட்ட இருக்கிற இடம் ஒன்றும் இல்லை, ஒரே பதில், God is never not in a statue. ஒரே பதில் தான். கடவுள் என்ன ஐயா, பெருமாள் இங்க இருப்பாரு ஐயா, அம்மன் இங்க இருப்பாரு இல்லைன்னு யார் சொன்னா? God is never where not in a statue அப்படின்னு நான் சொன்னேன். அது வரைக்கும் ஆகலை, நீங்க அது வரைக்கும் ஆகட்டும், அப்புறம் பேசுவோம். என்ன சொல்ற, அப்படித்தானே? அதனால இப்ப நீங்க கடவுள் பத்தி வேணும், அது மாதிரி ஒரு தெய்வத்தை வணங்கணும். அப்படி ரகுரா கூடுமானிக்கும் உத்தாய ஓட்சசி அதாவது வெடிகாத்த எழுதிக்கணும், குடிக்கணும், கவங்காரியங்கள்ல பண்ணணும், அப்புறம் நவங்காரியங்களை பார்த்த பண்ணணும். இவ்வளவு ரெகுலரா இது பண்ணிட்டு இருக்கத்தான் வேணும். அவன் ஜோசி ஆள் உண்டோ இல்லையோ அது இல்லை, நம்ம டியூட்டி நம்ம பண்ணி ஆகணும். அப்புறம் இந்த பலகை தெய்வத்தினோட விஷயம். இந்த பலகை 2 அடிக்கு 1 அடி, 2 அடி 1 கால், இதுவும் 13 to 26 உண்டு. 2 அடிக்கு 1 அடி கணக்குது. இது பல அல்லாட்டி இது டேக், பல அல்லாட்டி டீ கூட்டு இருக்க வேண்டும். இந்த பலகை இதுவும் ரெடி பண்ணிக்கு போகணும். இது எத்தனை பேர் இருக்கு, யாரும் இருக்கா? இது யாரும் இருக்கா? இல்ல, இங்க இல்ல சார், இங்க கோயம்புத்தூர்ல இங்க எல்லாரும் தோசை இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் கிளாஸ்ல கிட்டத்தட்ட 5 பேர் ஜோடி இருக்கு. இது வாங்கிக்க. டீ கூட்டு அல்லாட்டி இது இருக்கணும். டீ கூட்டுனா பலாமரம். இங்க தமிழ்நாட்டை கேட்டுக்கோங்க, வேற பறவை முடியுமான்னு. ஆனா ஒண்ணு, அது உங்க இஷ்டம், வேண்டாம்னு சொல்ல வேணும்னு சொல்ல. என்ன கேட்டா, இது சாஸ்திரம் வந்து 2 தான், டீ கூட்டு அல்லாட்டி பலாமரம். கிரந்தத்துல சொல்லி இருக்கிறது பலாமரம் இல்லாட்டினா தேக்கு தான் சொல்லி இருக்கு. ஆனா இப்போ நமக்கு அப்ப உள்ள காலகட்டத்திலயும் இப்ப உள்ள காலகட்டத்திலயும் சிலது வந்து கிடைக்க மாட்டேங்குது, இல்லாட்டா ரேட்டு நிறைய கிடைக்குது, இது பண்ண முடியல, கிடைக்க சொல்லி வச்சாதான் சில டைம் கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கும். ஏன்னா இது இவ்வளவு பெரிய ஒரு பலகை வேணும்னா ஒரு பெரிய மரத்துல இருந்து ஒரு சென்டர் போர்ஷன் கட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு கரெக்டா அதே நீளத்துல பலகை கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க இதுல கொடுத்திருக்கிறது இதுதான். சில பேர் வந்து வேற மலேசியன் டீக்குட்டா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. புக்ல இருக்கிறது இதுதான், கிரந்தத்துல உள்ளது. ஒண்ணு தேக்கு இல்லைன்னா பலா யூஸ் பண்ண முடியும்.
108 இல்ல, சோழி வந்து 130 சோழி வச்சுங்களேன். என்ன இப்ப கழுவும்போது ஒண்ணு கீழே போனா இந்த பொண்ணு தூக்கிட்டு போயிடும். சாமி சோழி ஆச்சு. அப்படி போய் 5-8 சோழி போச்சு. இப்படி போகும். என்ன அதனால எப்போ 130 140 சோழி வச்சுங்க. ஆனால் அட்டமங்கலத்துக்கு 108 தான் வேணும். அது சந்தேகமே வேண்டாம். சிங்கராசி பிரதமர் அது 108 மற்ற இருக்கணும். அது சொல்லித்தரேன். அது இப்போ எப்பவுமே சோழி அது தெய்வச்சோழி 5 சொன்ன மாதிரி ஆதித்யம் அம்பிகா விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் அது இருக்கு. பஞ்ச தெய்வான் ஸ்மரணித்தம் சர்வ அபிஷ்ட அர்த்த சித்தையே அப்படின்னு இருக்கு. அதனால அந்த 5 சோழியும் வச்சுங்க. அப்போ நம்ம வாங்க வேண்டியது பலகாய் சோழி. சரி, நீ என்ன பண்ணோம்? தெய்வத்தினாக வேண்டும் என்றால் தினமும் காலையில தெய்வத்தின பூர்வாபிமுகாக இது கிழக்குன்னு வச்சுங்க. கிழக்க பார்த்தான் உட்கார வேண்டும். நீங்கெல்லாம் முடிஞ்ச கீழதான் முடிஞ்ச கீழதான் உட்காரணும். என்ன மாதிரி ஆச்சுன்னா வழி இல்லை, சேர்னா உட்காரணும். கீழே உட்காந்துட்டு கிழக்க பார்த்து உட்காந்து 108 ஜோடியை இங்க வச்சுக்கிறது. அந்த தெய்வ ஜோடிய கரெக்டா ஆத்தியம் அம்பியமிஷம்னு வச்சுக்கிறது. பிரார்த்தனை பண்ணிக்கிறது. நல்லா இந்த 108 ஜோடியை வச்சுட்டு ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம்னு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா இங்க வைஷ்ணவா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வைஷ்ணவா தனியா இருப்பா. சிவநாமம் உச்சரிக்க மாட்டா. ஆனாலும் ஒரு 10 நம சிவா ஜெபம் பண்ணி ஓம் நம நாராயணன் வச்சுங்க. அது சொல்றேன். என்ன சொல்றாரு? என்ன இங்க வைஷ்ணவம் ஜாஸ்தி. ஆனா ஒண்ணு எந்த ஜென்மத்தில இருக்குன்னு கேட்டா இவனுக்கு சொல்ற வாக்கு இல்ல. சிவன் பேசி விஷ்ணு பேசின்னு எந்த ஜென்மத்தில் இருக்கு? வேதத்தில் இருக்கா? இவங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்? அடிப்படை கடவுள் ஹூ இஸ் காட் நான் தெரிஞ்சவன். எங்கிட்ட வந்து இவங்க வந்து பேசுறாங்க. தப்பு இல்லையாது. எங்க எந்த புத்தகத்தில் இருக்கு? கீதையில் இருக்கா? உபநிஷத்தில் இருக்கா? வேதங்கள் இருக்கா? சொல்லட்டும். எங்க சொல்லட்டுமே? எங்க வைஷ்ணவம் பேசி இவங்க சிவந்த பற்றி சொல்லட்டுமே? என்னது இன்னைக்கும் ஸ்மார்த்தா நாங்க ஸ்மார்த்த ஆளுங்க. நாங்க எல்லாம் சாத்தம் முடிஞ்சா சரி, பூஜை முடிஞ்சா சரி, எல்லாம் முடிஞ்சா கையில புஷ்பத்தை எடுத்துட்டு துளசி எடுத்துட்டு ஜலத்தை விட்டு காயன வாச்சா மனசேந்தர்மா புத்தாத்மா பிரேசுவான் கரம் இது சகன்பாசை நாராயண சமர்ப்பணம் போடுறோம். எதனால? சிவனுக்கு பூஜை பண்ணாலும் நாராயணன் தான். ஏன்னா அந்த புத்தி கிடையாது இங்க.